ராயண விரத மகாத்மியம். ஓர் புண்ணியகாலில் நன்னாளில் ஜனகாதி மகரிஷிகள் நைமிசாரண்ய வனத்தை அடைந்து அங்கு வீற்றிராநின்ற சூதபுராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, ஓ மகாத்மாவே, பூலோகத்தில் ஜன்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம், தானியம், பசு, புத்திர, ஸ்வர்க, மோக்ஷம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தி அடையலாம்? அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவருள் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூதபுராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஓ ஜனகாதி மகரிஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு காலில் நாரத மகரிஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருளிய ஓர் மகாவிரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிதானமாக கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். ஓ மகரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோக சிரேஷ்டனான நாரதர் யோகானுகிரகம் செய்ய எண்ணி சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மானுஷ்ய லோகமடைந்து அங்கு ஜன்மித்து இருக்கும் பாப கர்ம குரூர ஆத்மாக்களை கண்டு இப்படி கஷ்டப்படும் பாப ஜன்மங்களை உபாயத்தினால் தீர்த்து சுகஜீவிகளாயும் மறுபிறப்பு இல்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணினவராய் நாரதர் உடனே விஷ்ணுலோகத்திற்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிக வடிவமாய் 4 கரங்களில் சங்கு சக்கர கதாயுதனாய் வனமாலா கிருதனாய் விளங்க நின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தியை பார்த்து தண்டம் சொல்லலானார். ஓ மகாபிரபு, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, சகல ஜீவ ஜனோத்தாரகா, உமது திருவடிகளே சரணம் என்று சோஸ்திரம் செய்து நின்ற நாரதரை ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி பார்த்து, ஓ நாரதா, நீ வேறு இங்கு வந்த காரணம் யாது? எதை கோரி இங்கு வந்தனை அதனை நமக்கு கூறுவாயாகில் உனது அபீஷ்டை பூர்த்தி செய்கிறேன் என்றார். விஷ்ணு பகவான் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஜனங்க பூலோகத்தில் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்கறதுக்காக விஷ்ணு லோகத்துக்கு போகிறார். அங்கே போன உடனே விஷ்ணு பகவான் நாரதரை பார்த்து, நீ வந்த காரணம் என்ன, உனக்கு என்ன வேணும், அதை சொன்னால் நான் உனக்கு அதை பூர்த்தி செய்கிறேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவான் சொல்கிறார். இப்போ நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே நாரதர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்து கொண்டு பாப கர்மங்களால் அல்லல் படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்கமான பாப கர்மங்கள் அந்த மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதனை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி ஜீவிக்கும்படியானதும் தேவர்களுக்கெல்லாம் துர்லபமானதுமான சத்யநாராயண விரதம் என்னும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று மோட்சம் அடைவார்கள் என்று நாரதருக்கு சொல்லினார். நாரதர் விஷ்ணு பகவான் கிட்ட, ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்குறார். அப்போது விஷ்ணு பகவான் சத்யநாராயண விரதம்ட்டு அதை பண்ணாங்கன்னா எப்படி தேவருங்கெல்லாம் எவ்வளோ சௌகரியமாக இருக்காங்களோ அதே மாதிரி மானுடர்களும் மனுஷர்களும் நல்லபடியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த துக்கமும் இல்லாமல் சத்யநாராயண விரதம் இருந்து பூஜித்தான் அவங்க கேட்குற எல்லா பலனையும் ஜனங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் இருந்து மோட்சத்தை நல்ல பலன்களெல்லாம் பெற்று மோட்சத்தை அடைவார்கள் என்று நாரதருக்கு விஷ்ணு பகவான் சொல்கிறார். அதை கேட்ட நாரதர் விஷ்ணுவை பார்த்து, ஓ புண்டரீகாக்ஷா,
தாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளிய மகாவிரதத்தின் பலன் எப்படி, அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும், அவ்விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது, எந்த காலத்தில் எந்த சமயத்தில் என்று கேட்டனர். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி, ஓ நாரதா, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்க சோகாதி சாந்தியும் தனதானிய விருத்தியும் சௌபாகியமும் சந்தானமும் சர்வாஜயமும் உண்டாகும். ஆகையால் இவ்விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமியன்று பக்தி சிரத்தையுடன் பிரதோஷ காலத்தில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனின்றியும் பிராமணர்கள், பந்து ஜனங்கள் முதலானவர்கள் கூடி பலகாரங்கள், பழ வகைகள், பால், தயிர், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை, தேன் இவைகளை நைவேத்தியம் செய்து பூஜிக்கவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சணை தாம்பூலாதிகள் கொடுத்து பந்து ஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை ஸ்மரண செய்து நைவேத்திய பொருள்களில் கொஞ்சம் புசிந்து சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாய மானுடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்ட சித்தி அடைவார்கள். ஸோ நாரதர் இப்போ தெரிய கொஷின் கேட்குறார். சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு தெரியும், அதை எப்படி பண்ணுறது, அதை யாரெல்லாம் பண்ணாங்க, அதனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும், அதை எப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு நாரதர் விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறார். அதுக்கு விஷ்ணு சொல்கிறாரு, சத்யநாராயண பூஜையை நம்ம எப்போ பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் வர எந்த பௌர்ணமியால் ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமி அப்போ பிரதோஷ காலத்தில் பக்தியாக இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும், கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கும்போது நம்ம பலகாரங்கள்லாம் செஞ்சு பழ வகைகளெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் பால், தயிர், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் செஞ்சு சாமிக்கு படைக்கணும். பிறகு பிராமணர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு தட்சணையோட கொடுத்து அவங்களுக்கு நம்ம தட்சணை கொடுக்கணும். நம்ம சொந்தக்காரங்களோட சேர்ந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த நைவேத்தியம் பண்ணுறதுல நம்மளும் எல்லாரும் அந்த நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை மனப்பூர்வமாக நம்ம கடைபிடிச்சா நம்மளுக்கு எல்லா காரியங்களும் சித்தியடையும். கலியுகத்திற்கு மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்ட சித்தி அடைவார்கள். இதுவுமன்றி கலியுகத்திற்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலனை கொடுக்கக்கூடியது என்று முன்பு நாரதருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தருளினார். இப்படி நாரதருக்கு மகாவிஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை உமக்கு சொன்னேன் என்று சூதபுராணிகர் ஜனகாதி ரிஷிகளுக்கு சொல்லினார். இப்படி நாரதர் மகாவிஷ்ணுவை கேள்வி கேட்க மகாவிஷ்ணு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, பதில் சொன்னாரு அப்படின்ட்டு சூதபுராணிகர் ஜனகாதி முனிவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு இது மாதிரி பதில் சொல்றார். 2வது அத்தியாயம்.